ஹலோ பசங்களா, வெரி குட் ஈவினிங். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 மேக்ஸ்ல 4th சாப்டர் இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இந்த டாபிக்கான கம்ப்ளீட் மைண்ட் மேப் வந்து நம்ம பார்க்க போறோம். சோ இந்த மைண்ட் மேப்ல இந்த சாப்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃபார்முலாஸும் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸ்டே டியூனா இருங்க, சரிங்களா? எஸ், நம்ம ஜைலம்ல ஜைலம் பிரீமியர் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்லைனுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க பசங்களா. சோ இது வந்து நீட் எக்ஸாமுக்கானது. சோ இந்த பேட்ச் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 27th இருந்து ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? சோ இந்த நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க இங்க இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்க டயல் பண்ணி உங்களோட அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆர்எஸ் உங்களோட நியரஸ்ட் பிரான்ச் எது இருக்குன்னு பாருங்க, அதை வந்து நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க, சரிங்களா? சோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. இதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஆஃப்லைன் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா கொடுத்துறாங்க, சரிங்களா? சோ அது போக என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது இங்க நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். காட் இட்? அண்ட் இப்ப நீங்க பாக்குறது நம்ம சைலம்ல இந்த இயர் படிச்சு பாஸ் பண்ண 50+ ஸ்டூடெண்ட்ஸ், சரிங்களா? சோ இவங்க நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு இப்போ நிறைய மெடிக்கல் காலேஜ்ல வந்து படிச்சிட்டு இருக்காங்க. எஸ், ஒன்ஸ் அகைன் வந்து நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து நோட் பண்ணிட்டு உங்களுக்கு அட்மிஷன் ஆர் வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே பசங்களா, சோ இப்போ நம்ம மைண்ட் மேப்புக்குள்ள போயிடலாம், சரிங்களா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்க்கான நம்ம மைண்ட் மேப் வந்து நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல், சரிங்களா? இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் எது ஃபண்டமெண்டல் அப்படின்னா ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் தான் ஃபண்டமெண்டல். இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்ல மொத்தம் நமக்கு வந்து 6 ரேஷியோஸ் இருக்கு, சரிங்களா? இந்த 6 ரேஷியோஸ்க்கான டொமைன் அண்ட் ரேஞ்ச் வந்து நமக்கு கட்டாயம் தெரியணும். அது தெரிஞ்சாதான் சோ அதுக்கு இன்வெர்ஸா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணி நம்ம இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல யூஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, சோ இப்போ ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க. சோ என்னென்ன இருக்கு, sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x, சரிங்களா? இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ட்ரிகோனோமெட்ரியில. சோ இதுல ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நம்ம டொமைன் வந்து பார்த்தலாம். கவனிங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம sin x பார்க்கலாம். சோ sin x உடைய டொமைன் பாருங்க. சோ எல்லா ரியல் நம்பர்ஸ்மே, சரிங்களா? r. சோ அடுத்து பாருங்க ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறது சோ அதனுடைய மினிமம் வேல்யூ வந்து -1 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து +1, சரிங்களா? இன் பிட்வீன்ல எந்த வேல்யூ வேணாலும் வரலாம். சோ அடுத்து பாருங்க அதே மாதிரி தான் cos x, சரிங்களா? சோ sin x cos x ரெண்டுத்துக்கும் சேம் தான். ஓகே, டொமைன் வந்து எனி ரியல் நம்பர் அண்ட் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1ல இருந்து 1 வரைக்கும், சரிங்களா? சோ இங்க க்ளோஸ் பிராக்கெட் போட்டிருக்காங்க அப்படின்னா -1 இன்க்ளூட் பண்ணிக்கணும், +1 இன்க்ளூட் பண்ணிக்கணும், சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க tan x நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? சோ இந்த tan x-உம் secant x-க்கும் ரெண்டும் சேமா தான் இருக்கும், சரிங்களா? சோ tan x and secant x ரெண்டுத்துடைய டொமைன் பாருங்க. சோ எனி ரியல் நம்பர் எக்ஸெப்ட் பாருங்க இங்க என்ன கொடுத்திருக்காங்க 2n + 1 π/2. சோ இந்த ஃபார்மேட்ல வரக்கூடிய ரியல் நம்பர் மட்டும் கிடையாது, சரிங்களா? சோ இயர் n அப்படிங்கிறது belongs to z. Got it? சோ பாருங்க அதே மாதிரி தான் இந்த இடத்துலயும் secant x-க்கு என்ன கொடுத்திருக்காங்க, ரியல் நம்பர் எது வேணாலும் இருக்கலாம் எக்ஸெப்ட் எது 2n + 1. n-க்கு வந்து நீங்க உதாரணத்துக்கு 1 போட்டு பாருங்களேன். சோ அப்ப என்ன வரும் உங்களுக்கு 3π/2. n-க்கு வந்து நீங்க 0 போட்டு பாருங்களேன் ஒருவேளை. சோ இந்த இடத்துல n-ங்கிற இடத்துல 0 போட்டீங்கன்னா இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அப்ப π/2, சரிங்களா? சோ அப்ப π/2, 3π/2. சோ அடுத்து வந்து நீங்க 5π/2 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு போய்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி π/2 உடைய ஆட் மல்டிபிள்ஸ் வருது இல்லையா? சோ அந்த டொமைனை தவிர்த்து ரிமைனிங் எல்லாமே என்னவா இருக்கலாம், இந்த tan x and secant x-க்கு வந்து டொமைனா இருக்கலாம். ரிமைனிங் எல்லாமே கிளியரா இருக்கா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஓகே, சோ அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ரேஞ்ச் என்ன கொடுத்திருக்காங்க இங்க. சோ tan x-க்கு வந்து ரியல் நம்பர்ஸ் பட் secant x-க்கு எக்ஸெப்ஷன் இருக்கு, சரிங்களா? சோ ரியல் நம்பர்ஸ் பட் எக்ஸெப்ட் between -1, 1, சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் வந்து நம்ம cosecant x and cot x வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா? cosecant x and cot x உடைய டொமைன் என்ன, ரேஞ்ச் என்ன, சரிங்களா? சோ டொமைன் ஆனது பாருங்க ரியல் நம்பர்ஸ் எது வேணாலும் இருக்கலாம், ஆனா இந்த பை உடைய மல்டிபிள் இருக்க கூடாது, சரிங்களா? சோ n belongs to z அப்படின்னு கொடுத்திருக்காங்க, சரிங்களா? சோ பை உடைய மல்டிபிளை தவிர்த்து ரிமைனிங் எது வேணாலும் இருக்கலாம். Got it? சோ அடுத்தது பாருங்க. சோ இந்த இடத்துல அதேதான் cot x-க்கும் அதேதான். Got it? சோ இதுல நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, ரேஞ்ச், சரிங்களா? சோ ரேஞ்ச் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு cosecant x-க்கு வந்து எனி ரியல் நம்பர் பட் எக்ஸெப்ட் -1, 1, சரிங்களா? -1க்கும் 1க்கும் இடையில வரக்கூடிய நம்பர்ஸை தவிர்த்து ரிமைனிங் எனி ரியல் நம்பர்ஸ் வந்து என்னவா இருக்கலாம், ரேஞ்சா இருக்கலாம். பட் cot x-க்கு வந்து எனி ரியல் நம்பர்ஸ், சரிங்களா? சோ உங்களுக்கு புரியுதா பசங்களா? ஓகே, சோ கிளியரா புரிஞ்சுதா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் உடைய டொமைன் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும், many to 1 இருக்கும், சரிங்களா? அந்த many to 1 வந்து நம்ம என்ன பண்ணுவோம்,
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். 1 to 1 வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவோம். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்றத செக் பண்ணுவோம். சோ 1 to 1 பிளஸ் ஆன் டு இது ரெண்டும் சேர்ந்த அந்த ஒரு காம்பினேஷனுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சோ ஒரு ஃபங்க்ஷன் ஆனது பைஜெக்டிவா இருந்தால் மட்டுமே அது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். சரிங்களா? சோ அப்போ இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணுவாங்க. அப்படி பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கொண்டு வர முடியும். சரிங்களா? சோ அப்ப டொமைன் வந்து எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். ஓகே, சோ ஒவ்வொன்றுக்கு எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இந்த இடத்துல. சோ ஃபர்ஸ்ட் இதுல இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சைன் ஃபங்க்ஷன் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த சைன் ஃபங்க்ஷன் பாருங்க இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரியில அதனுடைய டொமைன் வந்து -1 ல இருந்து 1. சரிங்களா? ரேஞ்ச் ஆனது -π/2 ல இருந்து π/2 வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? சோ ரேஞ்ச் அப்படிங்கிறது -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். கிளியரா இருக்கா? ஓகே, சோ அப்ப டொமைனை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. கிளியரா? ஓகே, சோ அடுத்தது பாருங்க அதே மாதிரி கொசைன் ஃபங்க்ஷன். ஓகே, சோ கொசைன் ஃபங்க்ஷனுக்கு என்னதான் சோ டொமைன் வந்து சேம் தான். ஆனா ரேஞ்ச் அப்படிங்கிறது பாருங்க 0 ல இருந்து π வரைக்கும் எடுத்திருக்காங்க இங்க. கிளியரா? சோ அடுத்தது இன்வெர்ஸ் டான்ஜென்ட் ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ இந்த டான்ஜென்ட் ஃபங்க்ஷனுடைய டொமைன் வந்து எனி ரியல் நம்பர்ஸ். ஆனா ரேஞ்ச் பாருங்க between -π/2, π/2. சோ இந்த அளவுக்கு மட்டும் லிமிட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த அளவுக்கு மட்டும் அவங்க லிமிட் பண்ணி வச்சிருக்காங்க. சோ அடுத்து பாருங்க கொசிகண்ட் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் கொசிகண்ட் ஃபங்க்ஷன். சோ இதனுடைய டொமைன் ஆனது -∞ ல இருந்து -1 வரைக்கும் எடுத்துக்கணும். சோ ஹியர் -1 இஸ் இன்க்ளூடட். யூனியன்னா இதையும் நம்ம சேர்த்துக்கணும். 1 ல இருந்து ∞ வரைக்கும் நம்ம சேர்த்துக்கணும். சரிங்களா? சோ இதுல 1ங்கிறது இன்க்ளூடட். காட் இட்? சோ -1ம் 1 வந்து இன்க்ளூடட். கிளியரா? சோ அப்ப எது மட்டும் எக்ஸ்க்ளூடட் இங்க 0ங்கிறது மட்டும் எக்ஸ்க்ளூடட். பாருங்க 0 மட்டும் வராது. -1க்கும் 1க்கும் இடையில இருக்கு இல்லையா, இந்த பார்ட் மட்டும் வராது. காட் இட்? சோ அதை மட்டும் இக்னோர் பண்ணிருக்காங்க இந்த டொமைன்ல. ஓகே, சோ அடுத்தது ரேஞ்ச் பாருங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எது வரும் நமக்கு -π/2 ல இருந்து π/2 வரைக்கும். இதெல்லாம் நல்லா தரவா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இதெல்லாம் தெளிவா தெரிஞ்சா மட்டும் தான் क्वेश्चन வந்து நம்மளால கரெக்டா ஒர்க் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? சோ கட்டாயம் இது எல்லா டேட்டாவும் உங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கணும். சரியா? சோ அடுத்தது பாருங்க சீகண்ட் ஃபங்க்ஷன். சீகண்ட் ஃபங்க்ஷனுடைய டொமைன் சோ -∞ ல இருந்து -1 வரைக்கும். சரிங்களா? இயர் -1 இஸ் இன்க்ளூடட். சோ அதே மாதிரி பாருங்க யூனியன் 1, சரிங்களா? சோ சீகண்ட்டுக்கும் கொசிகண்ட்டுக்கும் சேமா தான் இருக்கு டொமைன். கிளியரா இருக்கா? சோ அடுத்து ரேஞ்ச் பாருங்க. ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது எங்க 0 ல இருந்து π வரைக்கும். ஓகே, சோ போத் இன்க்ளூசிவ். ஓகே, இதுல எதை மட்டும் ரிமூவ் பண்றாங்கன்னா எக்ஸப்ட் 90 டிகிரி π/2 மட்டும் இக்னோர் பண்றாங்க. சரிங்களா? அதை மட்டும் தவிர்த்து ரிமைனிங் எல்லாமே என்ன வரும் அப்படின்னா ரேஞ்சில வந்துடும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க காட் ஃபங்க்ஷன், இன்வெர்ஸ் காட் ஃபங்க்ஷன். சோ அதுல டொமைன் அப்படிங்கிறது ஆல் ரியல் நம்பர்ஸ். சரிங்களா? சோ எல்லா ரியல் நம்பர்ஸும் வந்துடும். சோ அடுத்தது ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0க்கும் πக்கும் இடையில, 0க்கும் πக்கும் இடையில மட்டும். சரிங்களா? சோ அடுத்தது பார்க்கலாம் ரிமைனிங். சோ இதை தவிர்த்து வேற என்னென்ன டேட்டா எல்லாம் கொடுத்திருக்காங்க அபவுட் ஆல் திஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து பீரியாடிக்கா இல்லையா அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இந்த இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் பீரியாடிக் ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ அதே மாதிரி இன்வெர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் வந்து அதுவும் நான் பீரியாடிக். சரிங்களா? சோ இது எதுவுமே பீரியாடிக் கிடையாது. சரிங்களா? சோ ஆல் தி 6 ஃபங்க்ஷன்ஸ் இது என்ன கிடையாது, பீரியாடிக் கிடையாது. சரியா? அடுத்து ரெண்டாவது பாயிண்ட். சோ இதுல இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதே வந்து இன்வெர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் வந்து நெய்தர் ஈவன் நார் ஆட். ஆடும் கிடையாது ஈவனும் கிடையாது. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க டான்ஜென்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஆட் ஃபங்க்ஷன். ஓகே, சோ அடுத்து கொசிகண்ட் ஃபங்க்ஷன் அதுவும் ஆட். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க காட் ஃபங்க்ஷன் அது வந்து என்ன கிடையாது, நெய்தர் ஈவன் நார் ஆட். சோ அதே மாதிரி சீகண்ட் ஃபங்க்ஷன் அதுவும் நெய்தர் ஈவன் நார் ஆட். கிளியரா? சோ அப்ப எது வந்து ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது அப்படின்னா கொசைன் ஃபங்க்ஷன், அடுத்தது வந்து சீகண்ட் ஃபங்க்ஷன், சோ அடுத்தது வந்து காட் ஃபங்க்ஷன். இது மூணும் என்ன கிடையாதுன்னா ஈவனும் கிடையாது ஆடும் கிடையாது. ரிமைனிங் எல்லாமே ஆட் ஃபங்க்ஷன். ரிமைனிங் பாருங்க ரிமைனிங் மூணுமே என்ன ஃபங்க்ஷன், ஆட் ஃபங்க்ஷன். கிளியரா இருக்கா? காட் இட்? சோ இது வரைக்கும் தெளிவா புரிஞ்சுதுங்களா? சோ இப்ப எதெல்லாம் இன்கிரீசிங் ஃபங்க்ஷன் எதெல்லாம் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ இதுல சைன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங். சைன் ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் சைன் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் ஃபங்க்ஷன். சோ அதே வந்து இன்வெர்ஸ் கொசைன் ஃபங்க்ஷன் பாருங்க ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க இன்வெர்ஸ் டான்ஜென்ட் ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி இன்கிரீசிங் ஃபங்க்ஷன். காட் இட்? சோ அடுத்தது இன்வெர்ஸ் காட் ஃபங்க்ஷன் அது ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதனுடைய ரெசிப்ரோக்கல் இல்லையா? சோ அப்ப இன்கிரீசிங் உடைய ரெசிப்ரோக்கல் டிக்ரீசிங். சரியா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? அடுத்து பாருங்க கொசிகண்ட் ஃபங்க்ஷன். சோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் டொமைன். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க இன்வெர்ஸ் சீகண்ட் ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்க, சோ தட் ஆல்சோ ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் டொமைன். கிளியரா இருக்கா? அந்த டொமைனை பொறுத்து அது வந்து என்னவாகும், ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுவரை கிளியரா இருக்கா? சோ அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பாருங்க.
சோ இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில எல்லா ஃபங்க்ஷனும் என்னவா இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன், எல்லாமே வந்து 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கணும். சோ அடுத்தது வந்து எல்லாமே ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கணும். சரிங்களா? இந்த 1 to 1 ஆன் டு ரெண்டும் சேர்ந்த அந்த கலவைக்கு பேர் தான் என்ன, பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்டிவா இருந்தாதான் நம்மளால வந்து இன்வெர்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். சோ இந்த இடத்துல சைன் இன்வெர்ஸ், இந்த இடத்துல சைன், ரெண்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், இன்வெர்ஸா வந்து வைஸ் வர்சாவா மாத்திக்க முடியும். சரிங்களா? சோ தெளிவா புரிஞ்சுதுங்களா? ஓகே, எஸ். சோ அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ல மொத்தம் வந்து நமக்கு 9 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ அது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். காட் இட்? சோ இதுல ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது பாருங்க இந்த இடத்துல, sin inverse of sin theta. சரிங்களா? சோ sin inverse of sin theta, cos inverse of cos theta, tan inverse of tan theta, cosecant inverse of cosecant theta, so secant inverse of secant theta, cot inverse of cot theta. சரிங்களா? சோ அப்ப இன்வெர்ஸ் பார்ட் வந்து வெளியில இருக்குங்க, இன்வெர்ஸ் பார்ட் வெளியில இருக்கு, இன்வெர்ஸ் இல்லாத பார்ட் வந்து பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கு. அப்படி வரும்போது ரிசல்ட் வந்து தீட்டா மட்டும்தான். சரிங்களா? சோ ரிசல்ட் வந்து ரெண்டு கேன்சல் ஆயிட்டு என்ன வருது, தீட்டாங்கிறது மட்டும் ரிசல்ட்டா வருது. சரிங்களா? சோ இந்த இடத்துல தீட்டா அப்படிங்கிறது பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? இந்த பிரின்சிபல் வேல்யூ உடைய ரேஞ்ச் பாருங்க. சோ தட் பிலாங்ஸ் டு மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ. சரிங்களா? சோ அடுத்து காஸ் தீட்டான்னு வரும்போது அதனுடைய பிரின்சிபல் வேல்யூக்கான ரேஞ்ச் 0 கமா பை. சோ tan தீட்டா உடைய பிரின்சிபல் வேல்யூ பாருங்க மைனஸ் பை பை டூக்கும் பை பை டூக்கும் இடையில இருக்கணும். சரிங்களா? கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் வந்து நம்ம பிரின்சிபல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, இந்த கொசிகன் தீட்டா, கொசிகன் இன்வெர்ஸ் ஆஃப் கொசிகன் தீட்டா இருக்கு இல்லையா? சோ இதுல தீட்டா இருக்கு பாருங்க, அந்த தீட்டா உடைய ரேஞ்ச் ஆனது மைனஸ் பை பை டூ கமா பை பை டூ. இதுல எக்ஸப்ட் 0. சரிங்களா? 0 மட்டும் இக்னோர் பண்ணிடணும். சோ அடுத்தது பாருங்க, நெக்ஸ்ட் சீக்கன் இன்வெர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த சீக்கன் இன்வெர்ஸ்ல தீட்டா, சோ இந்த தீட்டா உடைய பிரின்சிபல் வேல்யூ என்ன அப்படின்னா 0க்கு பைக்கு இடையில இருக்கணும். சரிங்களா? இதுல பை பை டூ மட்டும் இக்னோர் பண்ணணும். சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, சோ காட் இன்வெர்ஸ் ஆஃப் காட் தீட்டா இதனுடைய பிரின்சிபல் வேல்யூ. சரிங்களா? சோ ரேஞ்ச் என்ன பாருங்க 0 கமா பை. சோ அப்ப ரேஞ்ச் எல்லாமே கிளியரா இருக்கு உங்களுக்கு. இதே மாதிரி ரிமைனிங் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இப்போ ப்ராப்பர்ட்டி 2 வந்து அப்படியே வைஸ் வர்சா உல்டா. சரிங்களா? சோ இந்த சைன் இன்வெர்ஸ் உள்ள பிராக்கெட்டுக்குள்ள வரும், இந்த சைன் வந்து வெளியில இருக்கும். சோ அப்படி வரும்போது என்ன வரும் பாருங்க, சோ சைன் ஆஃப் சைன் இன்வெர்ஸ் எக்ஸ். அப்ப ரிசல்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ் அப்படின்னு வரும். இந்த இடத்துல ரிசல்ட் வந்து எக்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? சோ அப்ப இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன? சரிங்களா? எக்ஸ்ங்கிறது டொமைனா. ஓகே, சோ அப்போ பாருங்க இதனுடைய டொமைன் பாருங்க, sin ஆஃப் sin இன்வெர்ஸ் x. சோ இதனுடைய டொமைன் வந்து x belongs to -1, 1. சோ அடுத்தது cos ஆஃப் cos இன்வெர்ஸ் ஆஃப் x. சோ தட் ஆல்சோ ஈக்குவல் டு x. சரிங்களா? சோ இரண்டு கேன்சல் ஆயிட்டு x ன்னு வரும், இரண்டு கேன்சல் ஆயிட்டு தீட்டான்னு வரும். சரிங்களா? சோ அவுட்புட். பட் தீட்டா வரும்போது நம்ம என்ன எடுப்போம், ரேஞ்ச் எடுப்போம். x வரும்போது நம்ம வந்து டொமைன் எடுத்துப்போம். கிளியரா இருக்கா? தெளிவா இருக்கா? ஓகே, சோ இங்க என்ன இருக்கு பாருங்க, cos ஆஃப் cos இன்வெர்ஸ் ஆஃப் x இதனுடைய டொமைன் x belongs to -1, 1. சோ அப்ப சைனுக்கு இந்த ரெண்டு பார்ட்டுக்கு வந்து சேமா தான் இருக்கு. சரிங்களா? சோ அடுத்தது பாருங்க, tan cot ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கா? எஸ், tan and cot ரெண்டுத்துக்கும் சேமா இருக்கு. ஓகே, சோ இந்த இடத்துல என்னோட டொமைன் x belongs to any real number, x belongs to any real number. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க, cosecant and secant பாருங்க. சோ இங்க பாருங்க x belongs to real number except -1, 1. சரிங்களா? ரியல் நம்பர் except -1, 1. சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட்? பசங்களா புரியுதா எல்லாருக்கும் உங்களுக்கு? சோ அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டி 3 பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டி 3ல என்ன சொல்றாங்க பாருங்க, ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டினா sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படி நம்ம எழுதுறோம்ல, அதுதான் வந்து ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. சோ பசங்களா புரிஞ்சுதா? சோ அப்ப sin இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படிங்கிறது cosecant x அப்படி நம்ம சொல்லலாம். சோ அடுத்து பாருங்க, அதே வந்து cos இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படிங்கிறது நம்ம secant இன்வெர்ஸ் x அப்படி நம்ம சொல்லலாம். சோ அடுத்து tan இன்வெர்ஸ் ஆஃப் 1/x அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம் பாருங்க, cot இன்வெர்ஸ் ஆஃப் x when x is positive. அதே வந்து x நெகட்டிவா இருக்கும்போது minus pi plus cot inverse of x. பசங்களா புரியுதா? So here x belongs to any real number except -1, 1. சரிங்களா? between -1, 1. So அடுத்து பாருங்க, x belongs to any real number except this interval -1, 1. சரிங்களா? சோ எல்லாமே கிளியரா இருக்கா? சோ அப்போ ரெசிப்ரோக்கல் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டினா என்ன புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, சோ அடுத்தது நம்ம 4th ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். சரிங்களா? சோ ப்ராப்பர்ட்டி 4 பாருங்க, உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டி. ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டினா இந்த இடத்துல -x வரும், sin இன்வெர்ஸ் ஆஃப் -x, tan இன்வெர்ஸ் ஆஃப் -x அந்த மாதிரி வரும். சரிங்களா? சோ அப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோ sin இன்வெர்ஸ் ஆஃப் -x அப்படிங்கறத நாம எப்படி எழுதிக்கலாம், மைனஸ் sin இன்வெர்ஸ் ஆஃப் x அப்படின்னு எழுதிக்கலாம், வேர் x belongs to -1, 1. சரிங்களா? சோ அதே வந்து பாருங்க, நெக்ஸ்ட் tan இன்வெர்ஸ் ஆஃப் -x அப்படிங்கறது எப்படி எழுதலாம்,
minus tan inverse x அப்படின்னு எழுதிக்கலாம். here x belongs to r. clear இருக்கா பசங்களா? சோ அடுத்து பாருங்க cosecant inverse of minus x. சோ இது எப்படி எழுதிக்கலாம்? minus cosecant inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். சோ here mod of x that is greater than or equal to 1. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க cosecant inverse of cos inverse of minus x அப்படிங்கறது pi minus cos inverse of x அப்படின்னு நம்ம எழுதலாம். where x belongs to minus 1, 1 interval. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க secant inverse of minus x அப்படிங்கிறது pi minus secant inverse of x அப்படின்னு எழுதிக்கலாம். சோ இந்த இடத்துல mod of x that is greater than or equal to 1 அப்படின்னு எழுதலாம் அல்லது இப்படி கூட எழுதிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க cot inverse of minus x அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம்? சோ இந்த மைனஸ் வெளில கொண்டு வந்து minus cot inverse of x அப்படின்னு நாம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ here x belongs to any real number. சோ பசங்களா புரியுதா பாருங்க? சோ தெளிவா இருக்கா உங்களுக்கு? ஓகே. சோ அப்ப இந்த tan and cot வந்து ரெண்டும் ஒரே மாதிரி வரும். tan and cot. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க sin-உம் cos-உம் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். sin-உம் cos-உம் இந்த ப்ராப்பர்ட்டில ஒரே மாதிரி வரும். சோ அடுத்து cosecant and secant ரெண்டும் ஒரே மாதிரி வரும் உங்களுக்கு. cosecant and secant ரெண்டும் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரே மாதிரி வரும் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஐடென்டிட்டில. கிளியரா இருக்கா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது கோஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி நம்பர் 5. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 என்ன சொல்லிருக்காங்க? கோஃபங்க்ஷன் இன்வெர்ஸ் ஐடென்டிட்டி. சோ கோஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன? sin inverse of x என்னுடைய கோஃபங்க்ஷன் தான் cos inverse of x. சரிங்களா? சோ ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு ரிசல்ட் என்ன வரும்? pi/2 அப்படிங்கிற ரிசல்ட் தான் வரும். சரிங்களா? இதெல்லாம் क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணும்போது டைரக்டா இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ரிசல்ட் வந்து pi/2 அப்படின்னு நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடலாம். சரிங்களா? சோ இந்த இடத்துல x அப்படிங்கிறது பாருங்க. இந்த இடத்துல x அப்படிங்கிறது x belongs to for both minus 1, 1. சரிங்களா? சோ ரெண்டுத்துக்குமே என்ன டொமைன் ஆனது minus 1, 1. கிளியரா இருக்கா? சோ அடுத்து பாருங்க tan inverse of x plus cot inverse of x. சோ இதுக்கு என்ன வருது நமக்கு? pi/2 where x belongs to any real number. சரிங்களா? சோ அடுத்து cosecant inverse of x அதனுடைய கோஃபங்க்ஷன் secant inverse of x ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா pi/2 அப்படிங்கிற ரிசல்ட் வரும். ஓகே. சோ இங்க என்ன வருது நமக்கு? x belongs to r except this interval minus 1, 1. கிளியரா இருக்கா? சோ அல்லது இத வந்து ஷார்ட்டா எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி mod of x that is greater than or equal to 1 கூட நீங்க ஷார்ட்டா மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டி 6. சோ ப்ராப்பர்ட்டி 6ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க உங்களுக்கு. sin inverse of x plus sin inverse of y. சரிங்களா? இந்த இடத்துல x y ன்னு வருது. சரிங்களா? சோ அப்படி வரும்போது நம்ம sin inverse வந்து வெளியில வச்சுக்கிட்டு ஓகே x square root of 1 minus y square plus y square root of 1 minus x square அப்படி நம்ம எழுதிக்கலாம். ஓகே. where either x square plus y square that is less than or equal to 1 இந்த இடத்துல இந்த x square plus y square அப்படிங்கிறது less than or equal to 1 இருக்கலாம் அல்லது xy அப்படிங்கிறது நெகட்டிவா இருக்கலாம். சரிங்களா? less than 0 இருக்கலாம். கிளியரா இருக்கா? ஓகே. சோ அடுத்து பாருங்க நெக்ஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டி 6ல செகண்ட் ஒன். இந்த இடத்துல அடிஷன் வந்திருக்கு. ஒருவேளை சப்ட்ராக்ஷன் வந்தா இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் போட்டுக்கோங்க. சப்ட்ராக்ஷன் போட்டுக்கோங்க. என்ன இந்த xy that is நெகட்டிவ் வந்துச்சுல, xy that is நெகட்டிவ் வந்துச்சுல. சோ இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு வரும். xy ரெண்டுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் அவுட்புட் வரும். கிளியரா இருக்கா? சோ இது மட்டும் தான் சேஞ்சஸ். சோ அடுத்து பாருங்க தேர்ட் ஒன் cos inverse of x plus cos inverse of y. சோ இந்த இடத்துல cos inverse வெளியில வச்சுக்கோங்க. xy minus square root of 1 minus x square into square root of 1 minus y square. So if condition பாருங்க if x plus y is positive greater than or equal to 0. சரிங்களா? சோ அதே பாருங்க இந்த இடத்துல மைனஸ் வந்துச்சு. மைனஸ் வந்தா இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா இந்த இடத்துல மைனஸ்க்கு பதிலா பிளஸ் வரும். xy plus square root of 1 minus x square into square root of 1 minus y square. சோ இங்க கண்டிஷன் பாருங்க here x is less than or equal to y அப்படின்னு வரும். சரிங்களா? சோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் வந்து தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ அடுத்து tan inverse of x plus tan inverse of y that is equal to நம்ம வந்து tan a tan b அப்படின்ற ஃபார்முலா எல்லாம் படிச்சிருப்போம். உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? tan a plus tan b trigonometry அதே மாதிரி தான். ஓகே. சோ இங்க tan inverse of tan a plus tan b divided by 1 minus tan a tan b ன்னு எழுதுவோம். பட் நாம இங்க எப்படி எழுத போறோம்? tan inverse of x plus y divided by 1 minus xy அப்படி நாம எழுதுவோம். சரிங்களா? ஓகே. சோ where xy that is negative sorry that is less than 1. கிளியரா? சோ 1 விட கம்மியா இருக்கும் x உம் y உம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது. got it? சோ அடுத்து பாருங்க tan inverse of x minus tan inverse of y. சரிங்களா? சோ tan a minus tan b அந்த ஃபார்முலா படி இங்க கொடுத்திருக்காங்க. சோ அப்ப tan inverse of x minus y divided by 1 plus xy where xy that is greater than minus 1. சரிங்களா? minus 1 விட கிரேட்டரா இருக்கும் xy உடைய ப்ராடக்ட். கிளியரா இருக்கா பசங்களா?
சோ இப்ப ப்ராப்பர்ட்டி 6 வந்து உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது எல்லாமே வந்து நீங்க 1க்கு 2 தடவை வந்து எழுதி பிராக்டிஸ் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் மைண்ட்ல நிக்கும். சரிங்களா? சோ எழுதி பிராக்டிஸ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த ரெஸ்பெக்டிவ் கொஸ்டின்ல வந்து நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. கொஸ்டின்ல அப்ளை பண்ணி பார்க்காம ரேண்டமா நீங்க மெமரைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மைண்ட்ல நிக்காது. சரிங்களா? சோ அந்த ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கு சம்பந்தப்பட்ட கொஸ்டினை தேடி பிடிச்சி நீங்க சப்ஸ்டியூட் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்தது இன்னும் ஒரு 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதை நம்ம கவர் பண்ணிட்டா முடிஞ்சது. ஓகேங்களா? சோ இதுல நெக்ஸ்ட் பாருங்க ப்ராப்பர்ட்டி 8. ப்ராப்பர்ட்டி 8 என்ன சொல்லுது நமக்கு? sin inverse of 2x square root of 1 minus x square. இதை நம்ம எப்படி எழுதலாம்? 2 sin inverse of x அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ here mod of x is less than or equal to 1 by root 2. சரிங்களா? சோ அல்லது வேற எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த x ஆனது minus 1 by root 2க்கும் plus 1 by root 2க்கும் இடையில இருக்கு, including minus 1 by root 2 and plus 1 by root 2. Got it? So அடுத்து ரெண்டாவது ப்ராப்பர்ட்டி கொடுத்திருக்காங்க பாருங்க. sin inverse of 2x square root of 1 minus x square. சரிங்களா? இத வந்து in terms of cos inverse எப்படி சொல்லலாம்? ரெண்டும் சேம் தான். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 sin inverse of x னு கொடுத்திருக்காங்க. சோ அதே வந்து இந்த இடத்துல எப்படி எழுதிக்கலாம்? 2 cos inverse of x அப்படி நாம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ if 1 by root 2 less than or equal to x less than or equal to 1. கிளியரா? சோ இந்த x உடைய இன்டர்வல் பாருங்க. This 1 by root 2 is included and 1 is included. Got it? So தெளிவா புரிஞ்சுதுங்களா? So அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ராப்பர்ட்டி 7 பாருங்க. ப்ராப்பர்ட்டி 7ல என்ன கொடுத்திருக்காங்க? 2 tan inverse of x. 2 tan inverse of x அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? tan inverse of 2x divided by 1 minus x square. சரிங்களா? சோ நம்ம 2 tan a. சோ இந்த மாதிரி எல்லாம் படிச்சிருக்கோம்ல, tan 2a. சோ இதுக்கான ஃபார்முலா எல்லாம் பார்த்திருக்கோம்ல. சோ அந்த ஃபார்முலா படி தான் அங்க கொடுத்திருக்காங்க. Got it? சோ அடுத்து பாருங்க 2 tan inverse of x அப்படிங்கிறது. ஓகே, சோ இந்த இடத்துல cos inverse of. சரிங்களா? சோ இந்த இடத்துல s மிஸ் ஆயிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல cos inverse of. Got it? கிளியரா இருக்கா? So this is cos. Okay, cos inverse of 1 minus x square divided by 1 plus x square where x is greater than or equal to 0. பசங்களா புரிஞ்சுதா? சோ அடுத்தது இந்த tan inverse பாருங்க. 2 times of tan inverse of x that is equal to in terms of sin எப்படி சொல்லலாம்? So sin inverse of 2x by 1 plus x square where mod of x is less than or equal to 1. கிளியரா இருக்கா? சோ அப்ப இது எல்லாமே ஒரே ஒரு விஷயம் தான். இது எல்லாத்துக்கும் வந்து பாருங்க 3 விதமா ஃபார்முலா இருக்கு. 1 in terms of sin, in terms of tan, in terms of cos. சரிங்களா? சோ பாருங்க tan, cos, sin. சோ இந்த மாதிரி 3 வகையில சேம் 2 tan inverse of x க்கு வந்து நம்ம we are having 3 different formulas. Got it? சோ அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்து அந்த மாதிரி சப்ஸ்டிடியூஷன் நீங்க வந்து அப்ளை பண்ணனும். சோ क्वेश्चनல வந்து இந்த இடத்துல tan inverse சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரியான சூழ்நிலை இருந்தா அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இல்ல क्वेश्चनல வந்து உங்களுக்கு cos inverseக்கான நீட் இருக்கு அப்படினா அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இல்ல sin inverseக்கான நீட் இருக்கு அப்படினா அத சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அத சப்ஸ்டிட்யூட் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா? சோ அடுத்து வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி 9 வந்து பாப்போம். சரிங்களா? சோ ப்ராப்பர்ட்டி 9 என்ன சொல்றாங்க பாருங்க. sin inverse of x that is equal to cos inverse of square root of 1 minus x square. சரிங்களா பசங்களா? சோ இந்த இடத்துல x அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் இடையில லையா இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க. சோ சேம் sin inverse of x எப்படி எழுதலாம் அப்படினா minus cos inverse of square root of 1 minus x square னு எழுதலாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த இன்டர்வல் வந்து அப்படியே உல்டாவா மாறும். சரிங்களா? எப்படி மாறுது? -1க்கும் பாருங்க -1 less than or equal to x less than 0 அப்படினு வரும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க sin inverse of x அப்படிங்கிறது that is equal to tan inverse of x by square root of 1 minus x square. இந்த இடத்துல x ஆனது -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். சரிங்களா? சோ அடுத்து பாருங்க cos inverse of x இது எப்படி எழுதலாம்? sin inverse of square root of 1 minus x square. சோ இந்த இடத்துல x ஆனது 0க்கும் 1க்கும் இடையில லையா இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க cos inverse of x இது எப்படி எழுதலாம்? pi minus sin inverse of square root of 1 minus x square அப்படி நாம எழுதிக்கலாம். சரியா? சோ இந்த இடத்துல x அப்படிங்கிறது -1க்கும் 0க்கும் இடையில இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க tan inverse of x இது எப்படி எழுதலாம்? நம்ம tan inverse of x by square root of 1 plus x square அப்படி நாம எழுதலாம். அல்லது cos inverse of 1 by square root of 1 plus x square எழுதலாம். சோ இந்த இடத்துல x ஆனது பாசிட்டிவ் greater than 0. கிளியரா இருக்கா? ஓகே. சோ அடுத்து பாருங்க 10th ஃபங்க்ஷன், 10th ப்ராப்பர்ட்டி நம்பர் 10. சோ இது வந்து நம்ம sin 3a tan 3a அப்படி நாம வந்து trigonometryல வந்து படிச்சிருப்போம். சோ அது மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சோ இங்க பாருங்க 3 times of sin inverse of x அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? sin inverse of 3x minus 4x cube
சரிங்களா. சோ ஹியர் x belongs to minus pi by 2 comma pi by 2 சரிங்களா. சோ அடுத்து பாருங்க 3 cos inverse of x சரிங்களா. அது எப்படி எழுதலாம், cos inverse of 4x cube minus 3x சரிங்களா. where x belongs to pi by 2 comma 1 சரிங்களா. சோ எவ்ரிதிங் கிளியர் ரைட். சோ பசங்களா இது எல்லாமே வந்து தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 செகண்ட் வந்து இந்த வீடியோ வந்து பாஸ் பண்ணி எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணுமோ அதெல்லாம் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. சோ இந்த ப்ராப்பர்ட்டி ஒவ்வொன்றும் வந்து அந்த அதுக்கு சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி உங்க மைண்ட்ல வந்து நிற்கும். காட் இட். எஸ். சோ தட்ஸ் ஆல் அபவுட் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் சரிங்களா. சோ இதுல இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் மட்டும் நீங்க தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினா இருந்தாலும் உங்களால ஃபேஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஓகே தட்ஸ் ஆல் கைஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் வந்து நம்ம Xylemல Xylem Premier League அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃப்லைனுக்கான நீட் எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் வந்து வரப்போற மார்ச் 27 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. விருப்பப்படுறவங்க இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்க டயல் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அட்மிஷன் வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா. சோ ஆர்எல்ஸ் நியரஸ்ட் பிரான்ச் வந்து நீங்க விசிட் பண்ணலாம். காட் இட். சோ இந்த கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி. சோ இதுல பிளஸ் பாயிண்ட் வந்து ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் வந்து ஃப்ரீயா தராங்க ஆஃப்லைன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்றவங்களுக்கு சரியா. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். ஓகே. சோ ஒன்ஸ் அகைன் வந்து இந்த நம்பர் தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ் சரியா. சோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம சாப்டர் 5க்கான மைண்ட் மேப் பார்ப்போம். மறக்காம ஒவ்வொரு மைண்ட் மேப்பும் வந்து நீங்க தெளிவா வந்து வாட்ச் பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். காட் இட். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஆல்.